எடுத்துக்கொண்டபடியினால கடைசி நேரத்தில் கொஞ்ச நேரத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு 5 நிமிஷம் விளக்கமும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்காக ஒரு 5 நிமிஷ ஜெபத்தையும் நான் உங்களை நடத்த நான் விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, இன்னைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு தாகமாக இருக்கிறீர்கள்? அவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, எனக்கு வேணும், இன்றைக்கு வேணும். ஹல்லேலூயா. சரி, கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேக வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 51:11 நாம் வேகமாய் வாசிப்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறது யார் என்றால் தாவீது ராஜா. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லாரும் வந்தாச்சு. சிலர்கிட்ட கேட்பேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்களா அப்படின்னு. சாதாரணமா சொல்லுவாங்க, 2010 பெற்றேன், இப்போ இழந்துட்டேன். இல்லை, அது ரொம்ப சீரியஸா கூட சொல்ல மாட்டாங்க, சாதாரணமா சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானவர் கிடையாது, அவர் அசாதாரணமானவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மொத்த ஆவிகளும் பயந்து நடுங்குகிற மாதிரி ஒரு ஆவியானவர் உண்டானால் அவர்தான் என் தேவனுடைய ஆவியானவர், அவர்தான் என் கர்த்தருடைய ஆவியானவர். அவர் சாதாரணவரே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். தாவீது பாவம் செய்து விழுந்து போகும்போது இவனுக்கு முன்னாடி இருந்த ராஜா சவுலை தேவன் தள்ளினார், அந்த இடத்துல தாவீதை ராஜாவாக்கினார். இப்ப தாவீதும் தப்பு பண்ணிட்டான். அவன் பண்ணின தப்பை விட பல மடங்குன்னு சொல்லலாம், அவ்வளோ தப்பு பண்ணிட்டான். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல தாவீது ராஜா கேட்ட ஒன்றே ஒன்றுதான், எனக்கு ராஜ்யத்தை மறுபடியும் தருவீங்களா ஆண்டவரே? சிம்மாசனத்துல தருவீங்களா? ராஜா என்கிற பட்டம் எனக்கு இருக்குமா? நான் மறுபடியும் இந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடைக்குமா? அதை ஒன்றையும் கேட்கல. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். சிம்மாசனத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் அதிக மேன்மைக்குரியவர், அதிக மதிப்புக்குரியவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அறிவு தாவீது ராஜாவுக்குள்ளா இருந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற ராஜ்யத்தை காட்டிலும், பதவியை காட்டிலும், கோட்டையை காட்டிலும், சிம்மாசனத்தை காட்டிலும், அதிகாரத்தை காட்டிலும் எல்லாவற்றிற்கும் மேலானவர், மதிப்புக்குரியவர், கனத்திற்குரியவர் கர்த்தருடைய ஆவியானவரே. அதை தாவீது ராஜா நல்லா புரிந்து கொண்டு, என்னை விட்டு சொத்து போனாலும் பரவாயில்லை, பதவி போனாலும் பரவாயில்லை, சிம்மாசனம் போனாலும் பரவாயில்லை, ஆனா ஒருவர் மட்டும் போய் விடவே கூடாது, அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷமானவர். அதை தாவீது ராஜா சரியாய் புரிந்து கொண்டு கர்த்தரிடத்துல கேட்டார். கர்த்தரோ பரிசுத்த ஆவியை மாத்திரம் கொடுக்காமல் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு கொடுத்தார், கேளாத சிம்மாசனத்தையும் கொடுத்தார், கேளாத மேன்மையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற அளவு, நீங்க உணர்கிற அளவு பரிசுத்த ஆவியானவர் சாதாரணவர் அல்ல. ராஜாக்கள் விரும்பினார்கள், தீர்க்கதரிசிகள் விரும்பினார்கள், தேசத்துல கனத்திற்குரியவர்கள் விரும்பினார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏற்கனவே பெற்றவர்கள் இப்படி விரும்பணும், எனக்கு இன்னைக்கு 2 மடங்கு தேவை, எனக்கு இன்னைக்கு 2 மடங்கு தேவை. அந்த அபிஷேகத்தை பெருமடிதான் எலியாவுக்கு பின்னாடி எலிசா ஓடிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா.
எப்படியாகிலும் உண்மையில இருக்கிற ஆவியின் வரும் எனக்கு 2 தனையாய் வேணும் என்று சொல்லி இன்றைக்கு அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏற்கனவே பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்துல வளர போகிறீர்கள். அந்த அபிஷேகத்தை 2 மடங்காய் பரிசுத்த ஆவியானவர் இதோ இந்த இரவு நேரத்துல உங்க மேல அவர் வல்லமையாய் இறங்கி வருவாராக. கர்த்தர் நல்லவர். ரீமடாதியாந்தோரோ. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். என்ன ஒரு 2 நிமிஷம்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் இவ்வளோ நேசித்தார்? தாவீது ராஜா ஏன் இவ்வளோ விரும்பினார்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்லுகிறேன். ரோமர் 8:9 சொல்லுகிறது. ரோமர், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பரம்பரையாய் நான் கிறிஸ்தவன் என்று சொன்னாலும், சர்டிபிகேட்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருந்தாலும், பேரு கிறிஸ்தவ பேராய் வேதத்தின் பேராக இருந்தாலும், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே கிடையாது. நீங்க இடைவிடாமல் கர்த்தரை தொழுது கொள்ளலாம், ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், ஆவிக்குரிய சபைகளை பல வருஷமாக அங்க வைக்கலாம். ஆனாலும் கிறிஸ்துவின் ஆவியை பெறாவிட்டால் நீங்க கிறிஸ்தவர்களே கிடையாது என்று சொல்லி வேதம் அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம், கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியம் என்று இந்த ஒரு வார்த்தை போதும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 3:5 வாசிப்போம். போதும். இந்த இடத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்டின் மகனை குறித்து செய்தி கேட்டீர்கள். அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய ராஜ்யமே ஃபார்ம் ஆகி கொண்டிருக்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் பாசம் மூலமாய் செய்தி கேட்டீர்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஒருவேளை இந்த இரவு இயேசு கிறிஸ்து வந்தால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாத ஒருவரால கூட அவர் ஊழியக்காரராய் இருந்தாலும் கர்த்தருடைய வருகைக்குள்ளாக போகவே முடியாது. ஆகையினால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கூட்டத்தின் நிறைவு நாள், இந்த பண்டிகையின் நிறைவு நாளில் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு நீங்க இருப்பீர்களானா இந்த இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்குமையானா நீங்களும் போக முடியும். அபிஷேகத்தை பெற்றால், அபிஷேகத்தை பெறாவிட்டால் உங்களால பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப முக்கியமானவர், உங்களுக்கு முக்கியமானவர், உங்க சந்ததிகளுக்கு முக்கியமானவர், உங்க ஊழியத்திற்கு முக்கியமானவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். இப்போ அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்குமா? ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது ரொம்ப முக்கியம். வாசிங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்போ கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? வாசிங்க அப்போஸ்தலர் 2:17. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களின் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யார் மேல ஊற்றுவார், என்னைக்கு ஊற்றுவார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என்னைக்கு ஊற்றுவாரா? கடைசி நாட்களில். அப்போ நீங்க வாழுகிற இந்த நாள் எந்த நாள்?
கடைசி நாள். அப்போ நீங்க அபிஷேகத்தை பெறக்கூடிய நாளும் எதுதான்? இந்த நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த நாள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற நாள். இப்ப யார் மேல ஊற்றுவாரா? தாகமா இல்ல, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவாரா? எத்தனை பேர் நம்புகிறீங்க? நீங்க எல்லாம் மாம்சத்துல இருக்கீங்க. யாரும் இரும்புல இல்லையே, யாரும் இரும்புல இல்லையே, ஈயத்துல இல்லையே. அப்படியும் டவுட் வந்துன்னா ஒரு ஊக்க எடுத்து சரீரத்துல குத்தி பாருங்க, வலியும் ரத்தமும் வந்துன்னா நீங்க கன்ஃபார்மா யாருதான்? மாம்சம் தான், டவுட்டே கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்குமா? கடைசி நாட்களில். யாருக்கு கிடைக்குமா? மாம்சமான யாவருக்கும். அப்போ சிலருடைய இருதயத்தில் இருக்கலாம், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சிலர் தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மையில யோசித்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பிறகு ஒரே ஒரு தகுதி தான். கடைசி நாட்களில் இருக்கணும், அந்த நபர் மாம்சமாய் இருக்கணும். நீங்க மாம்சமாய் இருந்தா அந்த ஒரு தகுதியே போதும். பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாக மகிமையாய் அழகாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகையினால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஏசாயா 44:3 சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கிடைக்கும் என்று? எல்லாருக்கும் கிடைக்குமா? கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், மாம்சத்துல தான் இருக்கிறோம், ஆனாலும் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேலதான் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரியுது? சில மீட்டிங் எல்லாம் நடத்தும் போது அபிஷேகம் பெற வேண்டிய வாஞ்சிக்கிற பிள்ளைகள் முன்ன வாங்கன்னு கூப்பிடுவேன். கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் பின்னாடியே நிற்பாங்க. தாய்மார் போய் மாட முன்னவா அப்படின்னு காதை தெருவி முன்ன கூட்டு வருவாங்க. நான் தயவா சொல்லுவேன், அந்த மாடை தயவு செய்து கொண்டு வராதிய, அபிஷேகம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, தாகமா யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அபிஷேகம். கட்டாயப்படுத்தி எல்லாம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரும் தாகமுள்ளவர் மேல தண்ணீரை ஊற்றும்படியாய் விரும்புகிறார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. இது எந்த நாளுக்காக கொடுக்கப்படுகிறது? மீட்கப்படும் நாள். அந்த நாள் எந்த நாள்? இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார். அந்த நாள் எத்தனை பேர் மறுரூபம் ஆவீர்கள்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். இயேசுவை எத்தனை பேர் சந்திப்பீர்கள்? மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வர போகிறார். ஹல்லேலூயா. அப்போ மீட்கப்படும் நாளுக்காக தான் முத்திரையாக பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாயிருந்தார்கள். சங்கார தூதனை அனுப்பும் போது ஆண்டவர் சொல்லியிருந்தார், எந்த வீட்டிலெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டை நீ நெருங்க கூடாது. எந்த வீட்டுல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நீ போகலாம், உனக்கு அனுமதி, உனக்கு அனுமதி. அந்த வீடுகள் எல்லாம் ஆமென் மரணத்தினால மரணம் சந்தித்தது. அந்த வீட்டிற்குள்ளாய் மரணம் வந்தது. அந்த வீட்டிற்குள்ளாய் ஆமென் சங்கார தூதன் பிரவேசித்தான், தல பிள்ளைகளை சங்கரித்தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சீக்கிரமா இயேசு கிறிஸ்து வர போகிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒண்ணே தான் சொல்லி அனுப்புவா, தன்னுடைய தூதர்களுக்கு ஒண்ணை கட்டளையிடுவா. எவன் மேல பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் மறுரூபமாகட்டும். ஆமென். எல்லாரும் என்னோடு கூட சேர்க்கப்படட்டும். முத்திரை இல்லாத எவனோ வர வேண்டாம், அவன் இம்மையில இருக்கட்டும், உபத்திரவத்து நாட்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லுவார்கள். ஆகையினால ஆமென் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இன்றைக்கு இந்த இரவில் இருக்குமேயானா அது நீங்க போகணும் என்றா ஒருவர் தான் தேவை. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர். நேரம் இல்லாத காரணத்தினால சொல்லுகிற, இருக்கிற இடத்துல கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதோ 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 கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியின் அக்கினி எவ்வளவு தாகம் இருக்கிறதோ அவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு வாஞ்சிக்கிறீர்களோ அவ்வளவு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். பவர் 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 அக்கினி
நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆமென். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாகமாய் கரங்களை தட்டுங்க, தாகமாய் துதியுங்க, தாகமாய் துதியுங்க. இதோ கர்த்தர் உங்களை முத்திரையிடுகிறார், கர்த்தர் உங்களை முத்திரையிடுகிறார், கர்த்தர் உங்களை அனலாக்குகிறார். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால 2 மடங்காய் 2 மடங்காய் 2 மடங்காய் எனக்கு வேணும், எனக்கு வேணும். எலிசா தீர்க்கதரிசி கேட்டது போல 2 தனையாய் 2 தனையாய் பவர் 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 எல்லார் மேலையும், எல்லார் மேலையும், வாலிப பிள்ளைகள் மேல, வெளியே இருக்கிறவர்கள் மேல பவர் பவர் அக்கினி. சபை எழும்பி பிரகாசிக்கட்டும் ஐயா. எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன் மேல அபிஷேகத்தை தருகிறார். விலை உயர்ந்த அபிஷேகம், விலை உயர்ந்த அபிஷேக தைலம் உன் மேல ஊற்றப்படுகிறது, உங்க மேல ஊற்றப்படுகிறது. எழும்பு சீயோனே, பவர் ரீபா ஷாகாடா தரக் நாதா ரீமா ஷாண்டரா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லா தேவ பிள்ளைகள் மேலையும் பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த வேளையில இறங்கி வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஹalleluya. உடரபல ஷகடதரபலப. மகிமை 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 மகிமை. கர்த்தருடைய மகிமை சபையில இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஹalleluya ஹalleluya. அக்கினி 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 அக்கினி. தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும். ஹalleluya. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசி. எல்லாரும் எல்லாரும் மேலையும் அக்கினி அக்கினி அக்கினி. பெந்தெகோஸ்தே நாளில இறங்கி வந்த, மேல் வீட்டு அறையில இறங்கி வந்த அதே அக்கினி, அதே அபிஷேகம், அதே அக்கினி மயமான நாவு ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் மேலையும். எஸ் ஹalleluya. ஓ டா ரா கா டா தா ரா தா ரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பலகீனத்தின் ஆவி வெளியே போகட்டும், பலகீனங்கள் வெளியே போகட்டும், வியாதிகள் வெளியே போகட்டும், ஆமென். நோய்கள் வெளியே போகட்டும், கட்டுகள் உடைந்து போகட்டும். பவர் பவர். கர்த்தருடைய வல்லமை எல்லார் மேலையும் இறங்கி வருகிறதற்காக நன்றி. ஹalleluya. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி நன்றி நன்றி. உம்முடைய மகிமையின் மேகம் இடம் முழுவதுமாய் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம்.
எல்லா சத்ருவின் வல்லமைகளை ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆவியினாலே நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். புது பலத்தாலே, புது எண்ணெயினாலே, புதிய கிருபையினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரை நிரப்பி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவர் ஒரு புதிய எண்ணெயை ஆண்டு ஊற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாகமுள்ள ஜனங்கள் மேலே தண்ணீரை ஊற்றின தேவன் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியினாலே நிரப்பினதற்காக நன்றி அப்பா. இந்த 3 நாள் கூடையை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 3 நாளிலும் ஆண்டவர் நீரே எங்களுக்கு ராஜாதி ராஜாவாக, சர்வ வல்லவராக, வார்த்தையாக எங்களுக்கு நீர் வெளிப்பட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கடந்து போகும் பொழுது உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. உம்முடைய வருகையிலே ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக, உம்மோடு கூட ஆண்டவரே உம்முடைய வருகையிலே காணப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஜீவியத்தை மாற்றி அமைத்து இந்த வார்த்தையில் நடப்பதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கூட்டிக் கொண்டு வந்த நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சபைகள் 30, 60 அல்ல 100 மடங்காய் பெருகட்டும். அவருடைய ஆண்டவரே தடுமாறுகிற கால்களை பலப்படுத்துவீராக, தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துவீராக. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் ஆகட்டும். திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பந்தியின் வேலைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் விருந்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் அனைவரும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவர் விருந்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இருதயத்திலே அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதும் ஆண்டவர் அந்த அன்பின் விருந்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே புசித்து உண்டு உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட ஆண்டவர் இந்த ஊழியத்தை தாங்கின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அவருடைய எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும், கடன்கள் எல்லாம் மாறட்டும், செழிப்பாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நேரம் பொறுமையோடு கூட இருந்த உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய அழைப்புக்கு இணங்க வந்த ஒவ்வொரு சபை மக்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு வந்த 3 நாட்கள் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான பாஸ்டர் சாத்ராக் பாஸ்டருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. அருமையான சிஸ்டர் பெனிட்டா சிஸ்டருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நேரத்தில் வந்திருக்கிறதான நல்ல ஆவியின் ஆராதனை நடத்தினதான செல்வகுமார் பாஸ்டருக்காகவும் அவருடைய விசுவாசிகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நடத்தட்டும். இப்பொழுது உங்களுக்காக பந்தி ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. பொறுமையோடு கூட ஒரு 5 நிமிடம் நீங்கள் நம்ம ஒரு காலத்தில் நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு காலம் இருக்குது இல்லை, அந்த காலத்தில் 3 மணி நேரம் போது உட்கார்ந்த இடத்த விட்டு நகராமெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்காக கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறோம். கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. யாரும் அவசரப்பட்டு போய்விட வேண்டாம். இருந்து கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் சாப்பிட்டு போகும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்காக ஜபிக்கணும், ஜபம் வேணும்னு சொன்னால் நீங்கள் முன்பதாக வரலாம். உங்களுக்காக ஜபிக்கலாம், ஜபிப்பாங்க. ஆகவே ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆகவே தயவு செய்து இப்பொழுது நீங்கள் வரிசையாக சென்று உங்களுக்கான அந்த ஆகாரத்தை நீங்கள் பார்த்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.